எல்லோருக்கும் வணக்கம். நான் சொல்ல போகிற இந்த காரியம் ஒருவேளை கிறிஸ்தவ நண்பர்களுக்கு ஏற்புடையதாக இருக்கலாம். ஆனால் முஸ்லீம் நண்பர்களுக்கும் இந்து நண்பர்களுக்கும் மற்ற எந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இது ஏற்புடையதாக இருக்குமான்றது தெரியல. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு சரியாக படலை அப்படின்னா தயவு பண்ணி ஸ்கிப் பண்ணிவிடுங்க வீடியோவை. நான் என் வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை பற்றியும் எப்படி அதை நான் பெற்றுக்கொண்டேன்றதை பற்றியும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் இந்த பதிவை நான் பண்ணுறேன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது. அப்போது கர்த்தரை நான் என் மெய்ப்பராக வச்சுருக்கிறேன், அவர் தான் என்னோடய மெய்ப்பர், அவர் தான் என்னோடய லீடர், அவர் தான் என்னோடய பாதுகாவலர் நான் உண்மையாக விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, அப்போது அவரை நான் ஒரு தகப்பை நம்புறது போல் நம்பணும். மெய்ப்பர் அப்படின்னா அதுக்கு ஆடுகள் இருக்கும், மெய்ப்பருக்கு ஆடுகள் இருக்கும். ஆடுகள் மெய்ப்பனின் சத்தத்தை கேட்டு எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டு மேய வேண்டிய இடத்துல போயிட்டு மேயும். அவர் எங்கே கொண்டு போய் தண்ணி காட்டுறாரோ அந்த இடத்துல போயிட்டு தண்ணீர் குடிக்கும். அதே போல் தான் நம்மளும் அவர் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன விஷயம்? இன்னொரு வசனம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, மெய்ப்பன் எனக்கு என்ன சொன்னார் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்க. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இந்த வசனம் அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நான் என்ன செய்யணும்? கேட்கணும். நான் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். என்னோடய பாடுகளில் நான் இருக்கும்போது, என்னோடய உபத்திரம், நான் இன்னும் உலகத்தில் தானே இருக்கேன். உலகத்தில் நான் இருக்கும்போது எனக்கு பாடுகள் உபத்திரம் உண்டாகுது. அப்போது நான் எப்போல்லாம் நான் ஜெபிக்கிறேனோ அப்போல்லாம் என் பாடுகள்லேருந்து நான் மீட்டு கொள்ளப்படுறேன். எப்போல்லாம் நான் ஜெபிக்கிறேனோ எனக்கு அப்போ தயவு கிடைக்குது, அனுகூலம் கிடைக்குது. அப்போது இந்த காரியத்தை நான் பின்பற்றணும். தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்னா என்னென்னா, அவரை நான் தேடும்போது உண்மையாகவே அவரை கண்டடைய முடியும். அதுதான் சத்தியம். அவரை நான் தேடணும். ஏன் நான் தேடணும்? எனக்கு மனுஷிகமாக நான் இருக்கிறேன், நான் மனுஷனாக தான் இருக்கிறேன். என்னால் ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியும், பண்ண முடியாதுன்னு இருக்குது. ஆனால் கடவுளால் பண்ண முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதனால் தேடுங்கள், அவரை தேடுங்க. தேடும் போது அவரை கண்டடைவீர்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகும் அவரை கண்டடைஞ்சிங்கன்னா. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த சத்தியத்தின்படி எனக்கு அவர் செய்தார், உங்களுக்கும் அவர் செய்ய வல்லவராக இருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நீங்களும் அவர் சொல்கிறபடி கேட்டு நடங்க. கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறாருன்னா நீங்கள் அவருடைய ஆடுகளாக இருந்து அவர் சொல்கிறத கேட்டு நடக்கும்போது உங்களுக்கு நன்மை உண்டாகும். இதன் மூலமாகவும் உங்களோடு பேசிகிட்டு இருக்காரு, அதை விசுவாசிங்க. ஆமேன்.